சுயகர்மா அப்படின்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். எல்லாருமே வாழ்க்கையில என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் தான் பொறந்தேனோ தெரியல. எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த கஷ்டமோ தெரியல. என்ன மட்டும் ஏன் ஆண்டவன் இப்படி வச்சிருக்கான்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு, நம்மை அறியாம நம்மள நாமே திட்டிட்டு இருக்கிறது தான். இந்த உலகத்துல உங்கள வாழ்த்தக்கூடியவங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, உங்கள விட வேற யாருமே கிடையாது. நாம நெனச்சிட்டு இருப்போம். யார்கிட்டயோ போயிட்டு வாழ்த்து வாங்கிடலாம். அவங்க கால்ல விழுந்துடலாம். அவங்க கால்ல விழுந்துட்டா நம்ம நல்லா இருக்கலாம். இல்ல யாரோ ஒரு பெரிய ஒரு மகான் வராரு. அவர்கிட்ட விழுந்துட்டா நல்லா இருக்கலாம். இப்படியெல்லாம் நெனைப்போம். ஆனா, நம்ம பத்தி நாம நெனைக்கிறதே இல்ல. நமக்குள் இருக்கிறதும் ஆண்டவன் தான். அது நாம தெரியறதே கிடையாது நமக்கு. உங்கள நீங்க வாழ்த்துறது மூலியமா மிகப்பெரிய அளவுல நீங்க வளர முடியும், வாழ முடியும். அத எப்படி வாழ்த்துறது? என்ன நானே எப்படி வாழ்த்திக்க முடியும்? தினசரி நம்ம அது ஒரு மாதிரி பெருசா தெரியாதா? அது ஒரு மாரி வித்தியாசமா தெரியாதா? அப்படின்னு நெனைக்கலாம். அதுக்கு பேர் தான் சுயகர்மா. இந்த சுயகர்மான்றது என்னன்னா, நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. அந்த ஆன்மாவ நம்மை அறியாமயே நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த ஆன்மா நம்மள முதல்ல வாழ்த்தணும். அந்த ஆன்மாவ வாழ்த்தணும்னா, நாம அந்த ஆன்மாவ வாழ்த்தணும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க விரதம் இருக்கீங்க. ஒரு மலை மேல இருக்கிற ஒரு ஆண்டவன தரிசிக்கிறதுக்காக போறீங்க. உங்களால முடியும்னா நீங்க போகலாம். உங்களுக்கு முடியல, உங்க உடம்பு கஷ்டப்படுது, ரொம்ப உங்கள வருத்திக்கிட்டு, கடவுள் பேர சொல்லிக்கிட்டு, நம்ம உடம்ப நம்ம வருத்திக்கிறது. இந்த உடம்பு வருந்தும்போது அந்த ஆன்மா வருந்துது. நம்ம அறியாம அந்த ஆன்மாவ கஷ்டப்படுது. அந்த ஆன்மாவுக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயத்த நாம செய்துக்கிட்டே இருக்கோம். அந்த ஆன்மா நமக்காக, நாம கஷ்டப்படுத்துறோமேன்றதுக்காக, அதுவுமே நமக்காக ஏங்கிக்கிட்டே இருக்குது. நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, நாம வாழ்த்தணும். அந்த வாழ்த்து நமக்கு இருந்ததுன்னா, நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம்.